Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் Vignesh Dhayalan, AMFI Digital Mutual Fund Distributor. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணலாம். மெயினா இந்த பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி ரொம்ப பேர் என்கிட்ட கேட்கற क्वेश्चन இதுதான். ப்ரோ எந்த ஸ்டாக் நம்ம வந்து பை பண்ணலாம்? லாங் டேர்முக்கு எது வந்து பெஸ்டா இருக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து क्वेश्चन பண்றீங்க. சோ இந்த வீடியோல அத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேசிக்ஸ் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் தான், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஓன் ரிசர்ச் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒன்ஸ் வந்து கன்சல்ட் வந்து பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை செக்அப் பண்ணுறது தான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். எப்படி ஒரு டாக்டர் நம்மளோட பாடியை ஃபுல் ஹெல்த் செக்அப் வந்து பண்ணுறாங்களோ சேம் அதே மாதிரி நம்ம ஒரு கம்பெனியை வந்து ஹெல்த் செக்அப் வந்து பண்ணணும். இதை தான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு சொல்கிறோம். இதில் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டு, டெப்ட்டு, அசட்ஸு, அப்புறம் க்ரோத் இதெல்லாம் வந்து நம்ம வந்து செக்அப் வந்து இதில் வந்து பண்ணுவோம். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளா வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிளா வந்து பார்க்கும்போது கம்பெனி ஏ ஒன்று எடுத்திருக்கேன், கம்பெனி பி ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டு கம்பெனியை வந்து பிரிச்சிருக்கேன். கம்பெனி ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நல்லாவே வந்து கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி டிவிடெண்டும் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 months ஒன்ஸோ நமக்கு வந்து டிவிடெண்டும் வந்து கிடைக்குது. அதே மாதிரி அவங்களோட டெப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கு. டெப்ட் வந்து அவ்வளோவா இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸாக வந்து கொடுத்துனே இருக்காங்க. கண்டினியூ வந்து க்ரோத் வந்து நல்லாவே கொடுக்குறாங்கன்னும் போது இது வந்து கம்பெனி ஏ. அதே மாதிரி கம்பெனி பி வந்து பார்க்கலாம். பி வந்து பார்த்தீங்கன்னா லாசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லாஸாகவே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெப்ட்னு பார்க்கும்போது டெப்ட் நிறைய வச்சுட்டு இருக்காங்க. நிறைய வந்து டெப்ட்ல இருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல சம் இஷ்யூஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கம்பெனி ஏ வந்து எடுத்துப்பீங்க, கம்பெனி பியை வந்து நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணும்போது ஒரு கம்பெனி வந்து எடுக்கலாமா வேணான்றதுன்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதை தான் வந்து நம்ம செக்அப்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நல்லாவே இருக்குது, எல்லாமே வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஹெல்த்தியான ஒரு கம்பெனின்னு வந்து சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். இந்த கம்பெனி நம்ம வந்து எடுக்க மாட்டோம். இப்போ வந்து பேசிக்ஸ் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ண போறீங்க. அப்போது இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பார்க்கலாம். நீங்க ஒரு ஸ்டாக்கை வந்து ஷார்ட் டேர்ம்ல பிளான் பண்ணி வாங்குறீங்கன்னும் போது அந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா அப் டவுன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். நீங்க வாங்கும் போது விற்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிரைஸ் மேலே போகலாம், கீழே போகலாம், அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதே நீங்க லாங் டேர்ம்ல வந்து பிளான் பண்றீங்கன்னும் போது கம்பெனியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இது வந்து இருக்கும். ஸோ நீங்க ஃபண்டமெண்டல்ஸா ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி பை பண்ணும் போது அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5 years அப்புறம் டபுள் ட்ரிபிள் போக சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், ஏசியன் பேங்க் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு சூப்பர் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதனால நீங்கள் போயிட்டு பென்னி ஸ்டாக்ஸ்ல வந்து பை பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது வந்து ரிஸ்க் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் பென்னி ஸ்டாக்ஸ்ல போயிட்டு பிளைண்டா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அடுத்து கீ ரேஷியோஸோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இபிஎஸ் வந்து எடுத்திருக்கேன். எர்னிங் பர் ஷேர்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஒரு ஷேர் எவ்வளோ ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுதுன்னு சொல்றது தான் வந்து இந்த ரேஷியோ. இதை தான் வந்து இபிஎஸ்னு சொல்லுவாங்க. இந்த இபிஎஸ் அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் நல்லா ஜென்ரேட் பண்ணுற கம்பெனின்னு அர்த்தம். அடுத்து பிஇ ரேஷியோன்னு வந்து சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அண்ட் இந்த இபிஎஸோட கம்பேர் பண்ணுற ஒரு வேல்யூ. இந்த பிஇ ரேஷியோ வந்து 5 இருந்தது அப்படின்னா கம்பெனி வந்துட்டு ஓவர் வேல்யூல இருக்குதுன்னு அர்த்தம். அதே வந்து கம்மியா இருக்கு அப்படின்னும் போது இதை வந்து அண்டர் வேல்யூன்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து ROE. இந்த ROE அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஓனர்ஸோட மணியை யூஸ் பண்ணி எவ்வளவு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றதுன்னு பார்க்கத்தான் வந்து இந்த ROEன்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ROE பார்த்தீங்கன்னா ஒரு 15% மேல இருக்குது அப்படின்னும் போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ற கம்பெனியா இருக்கும். நெக்ஸ்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இது என்னன்னா ஒரு கம்பெனி எவ்வளவு லோன் எடுத்திருக்காங்க அண்ட் ஓன் மணி எவ்வளவு இருக்குன்றது வந்து மென்ஷன் பண்ணிட்டு தான் இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இதுல ஹை டெப்ட் இருந்தா ரிஸ்க். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் போது கம்பெனிக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகும்.
அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கம்பெனி ஃபினான்சியல்ஸ் வந்து பார்க்க போறோம். ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் இந்த கேஷ் ஃப்ளோ, இது மூணுத்துல தான் இந்த சீக்ரெட் எல்லாமே வந்து இருக்கு. இந்த மூணுத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னும் போது ஈஸியா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பெனியோட ஹெல்த் ஃபுல்லா நீங்க வந்து செக்அப் வந்து பண்ணிடலாம். எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுதான்னு வந்து பாருங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸா வந்து இருக்குதா வந்து பாருங்க. அதே மாதிரி கம்பெனி கேஷை வந்து ஜென்ரேட் பண்ணுதா வந்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல கம்பெனி தான். அடுத்து செக்டார் அண்ட் கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே நீங்க அந்த கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் வந்து கண்டிப்பா வந்து பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிசிஎஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், இந்த ரெண்டு கம்பெனி வந்து எடுத்துருக்கோம். இந்த ரெண்டு கம்பெனி வந்து தனித்தனியா பிரிச்சுக்கலாம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஐடி செக்டார் தான். இப்போ நீங்க ரெண்டுத்தையும் வந்து ஐடியா தான் இருக்கு. இந்த ஐடி கம்பெனி இதுல எடுக்கணும், இதுலயும் எடுக்கும்போது ஐடி செக்டார் கம்பெனி வந்து எடுத்துட்டு நீங்க ரெண்டுத்தையும் வந்து அனலைஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒண்ணுல வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கை நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு தான் இந்த கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஒரே செக்டார்ல ரெண்டு ஸ்டாக் எடுத்து அதை வந்து நம்ம வந்து அனலிஸ்ட் வந்து பண்ணணும். நீங்க இதை வந்து கம்பேர் பண்ணீங்கன்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். எந்த கம்பெனி வந்து பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த செக்டார் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த செக்டார் அனாலிசிஸும் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சடனா டெக்னாலஜி பாத்தீங்கன்னா நல்லா பூம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த டைம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரைஸ் ஆகும். இதுக்கு தான் வந்து நம்ம செக்டார் அனாலிசிஸ் வந்து மெயினா வந்து பார்க்கணும். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து growth ஆகுது அப்படின்னா அப்ப என்ன பாத்தீங்கன்னா சிமெண்ட் கம்பெனிஸ்லாம் வந்து growth வந்து நல்லாவே வந்து வரும். ஸோ செக்டார் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்டா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த செக்டார் பூம் ஆகுதுன்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற அந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். இப்பயும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், டெக் பூம் ஆக போகுது அப்படின்னும் போது நம்ம வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து பை பண்ணணும். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பூம் ஆக போகுது அப்படின்னும் போது சிமெண்ட் கம்பெனிஸ்ல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செக்டாரை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ நீங்க செக்டார் அனாலிசிஸ் நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்டாக்ஸ் வந்து செட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்கும் அப்புறம் மேனேஜ்மெண்டோட குவாலிட்டி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்க்கணும். ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் அதிகமா இருக்குது அப்படின்னும் போது கம்பெனியோட ஓனர் கூட கம்பெனி மேல ரொம்ப கான்பிடென்ட் தான் வந்து இருக்காங்கன்னு அர்த்தம். சோ ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் வந்து ஐயா இருக்குதா வந்து பாத்துக்கங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் வந்து ஆனஸ்டா இருக்கா, நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்களா, அதே மாதிரி எந்த ஒரு ஃப்ராடும் வந்து அதுல வந்து நடக்கலையா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் எங்க செக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட நியூஸ் அப்படி இல்லைன்னா ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இருக்கும். நீங்க அதை வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஸ்டாக் எப்படி செட் பண்ணலாம் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நான் வந்து HDFC பேங்க் வந்து நான் வந்து செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னல இபிஎஸ் இதை வந்து செக் பண்ண போறோம். இது செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ வந்து செக் பண்ணணும். PE ரேஷியோ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 18 இருக்கு. 18 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் தான், ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ROI செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 70% இருக்கு. இதுவும் வந்து ஓகே தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெப்ட் வந்து செக் பண்ணணும். டெப்ட் வந்து பார்க்கும்போது லோ டெப்ட் தான், நமக்கு வந்து டெப்ட் வந்து ஜாஸ்தி இல்லை. அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்க்கும்போது கன்சிஸ்டன்டா வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ராஃபிட்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா வந்து இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம செக் பண்ணதுல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து நல்லாவே இருக்கு. ஸோ இந்த HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ்னு வந்து இது வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபுல்லா வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயிலாக நம்ம வந்து எங்க எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் NSE இந்தியா நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் கிடைக்கும். அந்த வெப்சைட்ல நீங்க வந்து ஃப்ரீயா வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மணி கண்ட்ரோல்ல நீங்க போயிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து சர்ச் பண்ணி அதோட டீட்டெயில் ஃபுல்லா வந்து அதுல இருக்கும், அதை நீங்க வந்து செக் பண்ணலாம். இது இல்லாம நிறைய சைட்ஸ்லாம் வந்து இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க வந்து இது வரைக்கும் ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்க கண்மூடித்தனமா வந்து வாங்கியிருப்பீங்க, அந்த மாதிரி வாங்காதீங்க. இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணி வாங்குங்க. உங்களோட நாலேஜும் வளரும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாக்ல வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்க வந்து கெயின் பண்ணலாம். அதே மாதிரி ஷார்ட் டைம்ல செல் பண்ண பார்க்காதீங்க, லாங் டைம்ல வந்து ஹோல்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வரத நீங்க வெளியே வருவீங்க. நெக்ஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த காமன் மிஸ்டேக்ஸ்ல நீங்க மட்டும் இல்ல, நானும் இதுல வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். காமனா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பை பண்றது. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இந்த ஸ்டாக் பை பண்ணா கண்டிப்பா ப்ராஃபிட் வரும்னு சொன்னாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பை பண்றது. இந்த மாதிரி பை வந்து பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ டெலகிராம்ல வந்து கொடுக்குறாங்க
கால்ஸ் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இன்ட்ராடே கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து நம்ம வந்து பை பண்ணுறது, அதை வந்து பண்ணாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரூமர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ரூமர் அப்படின்னா சும்மா வந்து ஃபேக் நியூஸை வந்து இது பண்ணுவாங்க, அதை பார்த்து நம்ம வந்து பை பண்ணக்கூடாது. அதுவும் வந்து பிக்கெஸ்ட் மிஸ்டேக் தான். அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ப்ரொமோட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் தரும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து பை பண்ணாதீங்க, அதுவும் வந்து ரிஸ்கில் வந்து போய் முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட்டை பார்த்த உடனே பை பண்ணுறது. எக்ஸாம்பிள் இது நானும் வந்து பண்ணியிருக்கேன், ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணேன். அது எப்படி அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும், இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு, கண்டினியூஸாக வந்து போயிட்டு இருக்குன்னும் போது நான் நினைச்சேன் சரி இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து டவுன்ல இருக்குது, இப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக அதில் வந்து இங்கே வந்து செல் பண்ணிடலாம். நான் ஒரு பிளான் பண்ணி இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டினியூஸாக கீழே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பை பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. என்னோட அனுபவத்தில் வந்து சொல்கிறேன், சார்ட்டை பார்த்த உடனே நீங்கள் வந்து பை பண்ணுறது வந்து ரிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பை வந்து பண்ணாதீங்க. ஸோ நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ரிப்போர்ட்டு, அப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் க்ரோத்தை வந்து பார்க்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை பார்த்து தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 3 இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. இது இல்லாமல் நிறைய இருக்குது, இது வந்து காமனாக இருக்கிற 3 மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஃபைனல் சம்மரியை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஆர்ட்னா வந்து சொல்லணும். ஒரு கம்பெனி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் இருக்குது அப்படின்னா ஷார்ட் டேர்மில் வந்து லாஸஸ் வந்து வரும். அந்த மாதிரி லாஸ் வந்தாலுமே லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து ரெக்கவர் ஆகிடும். ஸோ ஆல்வேஸ் இன்வெஸ்ட் வித் பேஷன், நாலேஜ் அண்ட் கிளாரிட்டி. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்க, கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் வந்து நல்ல க்ரோத் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து சொன்னேன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான். ஸோ நான் சொன்னேன்ட்டு நீங்கள் போய் அதை வந்து பை பண்ணாதீங்க, அதே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பை பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டாக்ஸை வந்து நான் வந்து எடுத்தேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் இல்லைனா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒன்ஸ் வந்து கன்சல்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறோம். ஸோ நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க, அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.